தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியம் ஒரு மனித பண்பாட்டின் ஒரு முக்கியமான பொக்கிஷம். தமிழ் என் தாய் மொழி இல்லை, ஆனால் தமிழ் செய்யுள் என் காதல். தமிழ் மொழிக்காக சுமார் 100 கோடி ரூபாயில் ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை ஐரோப்பாவின் தற்போதைய ஒரே தமிழ் பேராசிரியர் ஈவா வில்டன் முன்னெடுத்திருக்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதா? தமிழெக்ஸ் என்னும் செவ்வியல் தமிழ் மொழிக்கான டிஜிட்டல் பேரகராதியை உருவாக்கும் பணியில் ஈவா வில்டன் மற்றும் அவரது மாணவர்கள் ஜெர்மனியின் ஹாம்பர்க் பல்கலைக்கழகத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஐரோப்பாவில் சங்ககால தமிழ் மொழி குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் ஒரே பேராசிரியர் நான் தான். எனவே இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் பாடுபடுகிறேன். ஹாம்பர்க் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஈவா வில்டன் தமிழ் சங்க இலக்கியம் மீதான ஆர்வத்தால் தமிழறிஞர் தீவே கோபாலையரிடம் பயிற்சி மாணவியாக சேர்ந்து பின்னர் நற்றிணை, குறுந்தொகை மற்றும் அகநானூறு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தும் உள்ளார். நான் முதலில் 2001ஆம் ஆண்டு தீவே கோபாலையரை சந்திக்க இந்தியாவிற்கு வந்திருந்தேன். அவருக்கு வெற்றிலை போடும் பழக்கம் இருந்ததால் அவர் பேசுவதை புரிந்து கொள்வது எனக்கு சற்று சிரமமாக இருந்தது. பொதுவாக நாடகம், கவிதைகள் மீது பலர் ஆர்வம் கொண்டிருந்தாலும் வெகு சிலரே இலக்கியங்கள் மீது ஆர்வம் காட்டுகின்றனர். அதனால் நான் குறுந்தொகை பற்றி படிக்க விரும்புவதாக கூறியதும் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நாள்தோறும், ஏன் நாள் முழுவதும் கூட எனக்காக அதை படித்து காட்டுவதாக அவர் என்னிடம் கூறினார். 2046ஆம் ஆண்டு வரை தொடரும் தமிழெக்ஸ் திட்டத்திற்கு இந்திய மதிப்பில் சுமார் 100 கோடி ரூபாயை ஜெர்மானியா அறிவியல் அறிஞர்கள் அகாடமி ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. எங்கள் திட்டத்தில் நாங்கள் உருவாக்கி வரும் தொகுப்பில் தமிழ் உரை மட்டுமல்லாது படங்களும் உரையாடல் பதிவுகளும் இடம்பெற்றிருக்கும். சங்ககால தமிழ் இலக்கியங்கள் குறித்த சுமார் 100 மணி நேர விளக்கு உரை பதிவுகள் எங்களிடம் இருக்கின்றன. எங்களுக்கு அடுத்து இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்களுக்காக இவற்றை நாங்கள் பாதுகாத்து வைக்க வேண்டியது அவசியம். அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். நாங்கள் செய்ய முயற்சிக்கும் மற்றொரு முக்கியமான விஷயம் இளம் தலைமுறையினரை தமிழ் அறிஞர்களாக வளர்ப்பதுதான். உண்மையில் தமிழ்நாட்டில் சங்ககால தமிழை கற்பிக்கக்கூடிய இடங்கள் அதிகம் இல்லை. திருவாரூர் இருக்கிறது, சென்னையில் ஒரு சில இடங்களில் கற்க முடியும். அதை தவிர மற்ற இடங்களில் பழைய இலக்கியங்களை கற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதில்லை. பெட்டர் கோர்சஸ் உடைய ரிஜெக்ட்ஸ் தான் வந்து தமிழ் படிப்பாங்கன்னு ஒரு ஒப்பீனியன் இருந்தது. ஸோ அப்போவே வந்து நான் இதுக்காக தமிழுக்காக, இந்த தமிழ் சப்ஜெக்டுக்காக நான் ஊரெல்லாம் மாற்றி நாடெல்லாம் மாற்றி ஜெர்மனிக்கு போகிறேன்னு நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னபோது எல்லாரும் பொதுவாக சிரிச்சாங்க. சென்னையை சேர்ந்த ஆராய்ச்சி மாணவி நீலா பாஸ்கர், சிங்கப்பூரை சேர்ந்த மானசா விஸ்வேஸ்வரன், ரஷ்யாவை சேர்ந்த நிக்கோலாய் கோடிஷுக், இந்தியாவை சேர்ந்த லியோ ரிஷி ஆகியோர் இந்த திட்டத்தில் ஈவா வில்டனுக்கு பேருதவியாற்றுகின்றனர். இந்த பக்தி இலக்கியங்கள் இல்லை இப்பொழுது இருக்கிற இந்த புராணங்கள் இதற்கெல்லாம் முன்னாடி இந்த சங்ககால இலக்கியங்கள் இயற்றப்பட்டிருக்கு. அந்த தரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அது இப்போ குறுந்தொகை எடுத்து பாருங்க, அது குட்டியா இருந்தாலும் அவ்வளவு பொருள் அடங்கி இருக்கும். அந்த பொருளை நீங்க படிக்க படிக்க அந்த சுவை, நீங்களே அந்த ரசத்தை நீங்க உணருவீங்க. நீங்கள் தமிழ் மொழி பேசுபவராக இருந்தால் குறுந்தொகையை படிக்கும் போது ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, யாரும் இல்லை என்ற வார்த்தை உங்களுக்கு புரியும், ஏனெனில் அதை நீங்கள் அடிக்கடி உபயோகிக்கிறீர்கள். ஆனால் மற்ற வார்த்தைகளை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். சிறுவயதிலிருந்தே அதற்கு நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். ஏனெனில் இந்த இலக்கியங்களை எழுதுவதற்கு மக்கள் தங்களது வாழ்க்கையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களின் உணர்வோடு கலந்து அவை எழுதப்பட்டிருக்கின்றன. இப்போ நம்ம ஒரு சாதாரணமான வார்த்தை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சப்போசிங் மழை என்ற வார்த்தை, சங்க காலத்துல மழை என்ற வார்த்தைக்கு மேகம் என்று அர்த்தம். ஆனா நம்ம இன்னைக்கு மழைனா ரெயின் அப்படின்னு. ஸோ இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அப்போல இருந்து இனி வரைக்கும் அந்த 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 மொழி அவ்வளோ முன்னேறி இருக்கு. நவீன தமிழ் மொழியை பேசுவதால் மட்டுமே இலக்கியங்களை புரிந்து கொண்டு விட முடியாது. அதற்கென்று தனி பயிற்சி தேவைப்படும். பல மணி நேரங்கள் அதற்கென்று நீங்கள் செலவிட வேண்டும். தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே அதன் இலக்கியங்களை புரிந்து கொள்வது கடினம்தான். மொழியியலாளருக்கு, இலக்கிய நிபுணருக்கும் இது மிகவும் மிகவும் நிறைய வாய்ப்புகள் தருது. புறப்பொருள் வெண்பாமாலையை படித்து உணர்ந்து அதை மொழிபெயர்க்கும் பணியில் இருக்கும் நிக்கோலாய் இந்த நூலின் மொழிபெயர்ப்பு பணிதான் உலகிலேயே முதல் முயற்சி என்கிறார் பெருமையோடு. நான் ருஷ்ய மொழி நாலாடியாரை மொழிபெயர்த்து வெளியிட்டேன். அதுவும் கலங்கிட்டு பாருனே. ஆனால் எனக்கு தற்கால தமிழ் இலக்கியமும் பிடிக்கும். உதாரணமாக நான் தற்கால கவிதைகளை அடிக்கடி படிக்கிறேன்.
So our dream is சங்ககால தமிழுக்காக ஒரு பிரத்யேக தரவுத்தளத்தை உருவாக்குவதே எங்கள் கனவு. அதில் படங்கள், பட்டியல், மொழிபெயர்ப்பு என உங்களுக்கு தேவையான அனைத்தும் இடம்பெற்றிருக்க வேண்டும். மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள நவீன ஆங்கிலம் மற்றும் தமிழிலும் அவை இடம்பெற்றிருக்க வேண்டும். பின் இதற்காகவென்றே ஒரு அகராதியையும் உருவாக்க வேண்டும். a dictionary. நாங்க செய்யக்கூடியது வந்து இப்போ ஒரு ஆக்சசபிள் வெர்ஷன், எல்லாருக்குமே வந்து யாரு வேணாலும் ஒரு செய்யுள் எடுத்து படிச்சு புரியணும்னா எல்லாமே டிஜிட்டலா ஃப்ரீ ஓப்பன் ஆக்சஸா நாங்க செய்ய போறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா ஓலைச்சுவடிகள் எல்லாம் வந்து நிரந்தரமாக நிலைப்பதில்லைல்ல, இன்னும் அழிவதற்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர அது இதே ஒரு நிலைமையில இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ரொம்ப பொக்கிஷமான ஒரு வாய்ப்பு, தருணம். ஏன்னா இந்த மாதிரி டீச்சர்ஸும் அமைவது ரொம்ப ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படி என்ன கேட்டா. தமிழ்நாட்டிலிருந்து பல்லாயிரம் மைல் கடந்து வாழும் ஈவா வில்டனுக்கு தமிழ் இலக்கியங்கள் மீதான பற்று காரணமாக இது போன்று மேற்கொள்ளும் முயற்சிகள் தமிழ் மொழிக்கு மட்டுமின்றி ஜெர்மனியில் தமிழ் சங்க இலக்கியங்களை படிக்க விரும்பும் மாணவர்களுக்கும் ஒரு முக்கிய வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது. One big problem is that Tamil. ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால் இன்றைய ஆங்கில வழி கல்வியில் தமிழ் கற்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. ஆனால் அணு இயற்பியலை குறித்து நீங்கள் சங்ககால தமிழில் கற்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் புனிதமான இலக்கியங்களை கற்பதற்கு இங்கு நேரம் ஒதுக்கப்படுவதில்லை என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. இத்தகைய சூழலை தொடருமானால் கூடிய விரைவில் தாய்மொழியை படித்து புரிந்து கொள்வதே பலராலும் முடியாமல் போய்விடும். ஆராய்ச்சிக்கான மொழி ஆங்கிலமாக தான் இருக்கும், அதில் ஒன்றும் மாறுதல்கள் ஏற்பட போவதில்லை. ஆனால் தங்களது தாய்மொழியை விட்டுவிட யாருமே விரும்ப மாட்டார்கள் என்றே நான் நினைக்கிறேன். தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் இடையே ஒரு வலுவான உறவு இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. அதனால் உண்மையில் தமிழ் மொழி அழியும் தருவாயில் இருப்பதாக நினைக்கவில்லை. So I think there is a very strong relation between the Tamil people and their language. So I don't think Tamil is really in danger of getting lost. சங்க இலக்கியங்கள் இல்லாமல் தமிழ் மொழி இல்லை என்று கூறும் ஈவா வில்டன் தமிழ் இலக்கியங்கள் மீதான ஆர்வம் இக்கால தலைமுறையினரிடம் குறைந்து வருவதை சுட்டிக்காட்டுகிறார். மேலும் இந்திய அரசிடமிருந்து உதவித்தொகை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்பது என் எண்ணம். ஓராண்டிற்கு மக்கள் இங்கு வந்து இருந்து எங்களிடம் இருக்கும் தமிழ் ஆதாரங்களை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் தமிழ் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபடலாம். தமிழ்நாட்டில் கிடைப்பதை விட தமிழ் இலக்கியம் தொடர்பான ஆதாரங்கள் இங்கு அதிகமாகவே இருக்கின்றன. நாங்க செய்யற வேலை வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது. நாங்க வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தனால நாங்க செய்யல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலைன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஈவா வில்டனின் இந்த முன்னெடுப்பால் இனி வரும் காலங்களில் சங்க இலக்கியங்கள் படிக்க ஆராய்ச்சி செய்ய மாணவர்கள் விருப்பம் காட்டுவார்கள் என நம்புகிறார். எதிர்காலம் எதுவாயினும் ஈவா வில்டன் மற்றும் அவரது குழுவின் இந்த முயற்சி தமிழ் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் என்றால் அது மிகையாகாது.